ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் தான் மிஸ் யூ. ஸோ இந்த மிஸ் யூ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், பாலசரவணன், கருணாகரன், லொல்லுசபா மாறன் அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. என் ராஜசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். தன்னுடைய லைஃபுக்கு சுத்தமாக இந்த பொண்ணு வந்து செட்டே ஆக மாட்டா அப்படின்னு இருக்கிற ஹீரோவோட லைஃப்ல அதே பொண்ணை திரும்ப ஹீரோ லவ் பண்ணும்போது நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு அரசியல்வாதிக்கு வேண்டப்பட்டவங்க வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவையும் அப்பாவையும் வீடு தேடி போய் மிரட்டுறாங்க. ஸோ இதுல தெரியுது ஒரு அரசியல்வாதி கிட்ட நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிரச்சனையில வந்துட்டு சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா தன்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து டோட்டலா மறந்து போறாரு. கடந்த 2 வருஷமா தன்னோட லைஃப்ல என்னென்ன விஷயம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத ஹீரோ சுத்தமா மறந்து போயிடுறாரு. பட் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமே நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் இருக்கு. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அம்மா அப்பா யாரு, இது எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சகஜமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பெங்களூருக்கு ஒரு வேலையா வந்து போறாரு. ஸோ அங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்து சந்திக்கிறாரு. பார்த்ததுமே ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போக லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிரஸும் பண்றாங்க. பட் அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து என்ன, இந்த ஒரு லவ்வை ஹீரோ சொன்னதுனாலையும் ஹீரோவோட லைஃப்ல அந்த பொண்ணு வந்ததுனாலையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோக்கு தெரியாம இருக்கக்கூடிய அந்த சில விஷயங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நான் ஆரம்பத்துல சொன்ன ஹீரோவுக்கும் அந்த பொலிட்டீஷியனுக்கும் என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த மிஸ் யூ படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். மேலோட்டமா தான் இந்த படத்தோடைய கதையை வந்து நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஃபீல் குட்டாகவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆக்டர் சித்தார்த்தை வந்துட்டு ஒரு லவர் பாய் கேரக்டரில் பார்த்தோம் ரொம்ப காலங்கள் ஆச்சு. ஒரு லவர் பாய் கேரக்டரில் போகிற போக்கில் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கும் பாலசரவணனுக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், இவருக்கும் லொல்லுசபா மாறன் அவருக்குமான அந்த காம்பினேஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெங்களூரில் கருணாகரனுக்கும் இவருக்குமான அந்த ஒரு சில காமெடியான சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே கதையோட ஓட்டத்தோட ஒன்றா ஜாலியாக கலகலப்பாக அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதே போல் ஹீரோ ஹீரோயினுக்குமான ஒரு சில கான்வர்சேஷனும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சித்தார்த் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து படத்தில் பார்க்க நல்லா இருந்தது. ஹீரோயின் ஆஷிகா ரகுநாத் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீரோக்கு அப்புறமா ஒரு மெயின் லீடாக ஹீரோனோட கேரக்டர் வந்து படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சில எமோஷனல் காட்சிகளில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிற மாதிரியான ஒரு சில போர்ஷன்ஸ்லையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனையே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்துட்டு எமோஷன்ஸை தேவையான அளவுக்கு இவங்க வெளிப்படுத்தலையோ, ஸோ தன்னுடைய அந்த ரியாக்ஷன்ஸை வந்து இன்னுமே பெட்டராக வந்து கன்வே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நிறைய சீரியஸான போர்ஷன்ஸ்ல எல்லாம் அவங்க வந்துட்டு பொம்மை மாதிரி நிற்கிறாங்க. அண்ட் டைலாக் டெலிவரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இவங்களுக்கு அப்புறமா பாலசரவணன் ஆகட்டும், லொல்லுசபா மாறன் ஆகட்டும், கருணாகரன் சார் வரக்கூடிய போர்ஷன்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஹீரோ கூடயே ஒரு காமெடி கேரக்டர் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் சந்தானம் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இந்த படத்துல வந்து போறாங்க. நமக்கு ஒரு சில இடங்கள்ல போர் அடிக்கும் போது அந்த சில காட்சிகளை ஓரளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துறது வந்துட்டு இந்த படத்துல இருக்கக்கூடிய காமெடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேருமே அவங்க போர்ஷன்ஸை பெஸ்ட்டாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ படத்துடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்கு சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு கூடயே நம்ம ஹீரோக்கு லவ் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு லைன்ல நிறைய படங்கள் வந்துட்டு வந்திருக்கு. பட் ஹீரோக்கு தான் யாரு அப்படிங்கிறதே வந்துட்டு தெரியல. ஒரு 2 வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதே வந்துட்டு தெரியாம இருக்கு. ஹீரோவோடைய இந்த மறதி பிரச்சனையை வச்சு ஒரு லவ் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல 1, 2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே சூப்பர்ப்பா, இதை வந்துட்டு இந்த மாதிரி கூட கன்வே பண்ணலாம். ஸோ ஒரு நார்மல் லவ் படம் மாதிரி இல்லாம இந்த
மாரியே வந்து பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீட்டான பிரசன்டேஷன வந்து குடுத்திருந்தாங்க. ஜிப்ரானுடைய மியூசிக்ல படத்துல வரக்கூடிய ஒரு 2 சாங் கேட்க நல்லா இருக்கு. விஷுவலாவும் நல்லா இருந்தது. ஹீரோ, ஹீரோயினுக்கான டியூயட் அந்த மாரி எல்லாம் வந்து இந்த படத்துல வந்து இல்ல. அண்ட் விஷுவலாவும் வந்து பார்க்கும்போது படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு விதமான வார்ம் டோன்லயே மெயின்டெயின் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமான காஸ்டியூம்ஸும் படத்துல வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் பெங்களூர் சிட்டியே இவங்க காட்டப்பட்ட விதமாகட்டும், அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு லைட்டான ஒரு படத்த பார்த்த ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. அதுக்கு காரணம், ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப காலங்கள் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. 1, 2 அப்பப்போ வந்தாலும், அது அந்த அளவுக்கு மைண்ட்ல நிக்கிற மாரி இல்ல. ஸோ ஒரு பெரிய கேப்பே ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். சரி, ஓகே. இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்துல 1, 2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதே பிரச்சனை தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு பிரச்சனையாவும் இருக்கு. ஏன்னா படத்துல வரக்கூடிய ஒரு சில திருப்பங்கள் எல்லாம் வந்து ஈஸியா கெஸ் பண்ணிட முடியற அளவுக்கு தான் இருக்கு. ஆடியன்ஸ யோசிக்க வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் வந்துட்டு படத்துல அங்கங்க குடுத்துர்றாங்க. ஸோ கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தாங்கன்னா, அந்த சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன்னுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எல்லாமே டப்பு டப்புன்னு போன மாரி இருந்துச்சு. அதேபோல ஹீரோயினோட இந்த கேரக்டருக்கு வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்னும் பெட்டரான ஒரு ஹீரோயின வந்து போட்டிருந்திருக்கலாமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு சில இடங்கள்ல ஏற்பட்டுச்சு. ஸோ அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயத்தினாலேயே நெறைய எமோஷனலான காட்சிகள் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகாம போயிருச்சு. படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட கோஇன்சிடென்ட் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்கிற மாரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து ஏற்படும். அதே சமயம் உங்க இஷ்டத்துக்கு அநியாயத்துக்கு கோஇன்சிடென்ட்ட வந்து படத்துக்குள்ள வச்சிருக்கீங்களேப்பா அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணும். அத ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது இந்த படத்துல நீங்க பார்க்கும்போது தெரிய வரும். அண்ட் இந்த ஒரு கதையில அந்த பொலிட்டீஷியனோட நம்ம ஹீரோக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு இல்லாம இருந்திருந்தாலே, மெயினா இந்த ஒரு லவ் சீக்வென்ஸ வச்சே இந்த படத்த நகர்த்தி கொண்டு போயிருந்திருக்கலாம். அந்த லவ் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்றாங்க. ஸோ இதே கதைய வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம். இது மாரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான் இந்த படத்துல வந்து இருக்கு. மத்தபடி இந்த படத்த தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நீட்டான ரொமான்டிக்கல் காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக இந்த படத்த சொல்லலாம். இடையில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன போரிங்கான சீக்வென்ஸ் மட்டும் இல்லன்னா, இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். பட் இப்போதைக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பா ஒரு டைம் வந்து பார்க்கலாம். பெரிய அளவுல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, ஜாலியா ஒரு படத்த போய் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போனீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு பிடிக்க அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்